எவனோ ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வரான்டி. எங்க எப்போ? இங்க இப்போ. இங்க எப்படி வர முடியும்? அவன் சென்னையில தான் இருக்கானா. என் போட்டோ கூட பாக்கலடி. நேர்ல பார்த்து தான் ஓகே சொல்லுவேன்னு வரானாண்டி. சரி, எத்தனை மணிக்கு வரான்? அவன் கீழே வந்து நிக்கிறானாண்டி. உங்க அப்பா என்ன லூசா? எங்க அப்பா மட்டும் இல்ல, எங்க அம்மா, எங்க குடும்பம், சொந்தக்காரங்க எல்லாருமே லூசு தான். ஏன் பத்தாதுக்கு கீழே வந்து நிக்கிறான்ல, அவனும் லூசா தாண்டி இருப்பான். ஏதோ நீ மட்டும் தெளிவான ஆள் மாதிரியே பேசுற. அதெல்லாம் விடுறி. இப்ப என்னடி பண்றது? அவனுக்கு ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், நான் 2 வருஷத்துக்கு கல்யாண பேச்சு எடுக்க கூடாதுன்னு ஒரு முடிவோட இருக்கண்டி. இப்ப இவனை எப்படிடி துரத்துறது? ஐயோ, ஏதாவது ஐடியா சொல்றி. ஏதாச்சும் பண்ணு. பண்ணுனா நீ தாண்டி ஏதாச்சும் பண்ணணும். சரி பண்றேன், அவனை மேல வர சொல்லு. மேல வர சொல்லுவா. வர சொல்லுடி. ஹலோ பாஸ், இங்க வாங்க. யார் நீங்க இங்கேயே பார்த்துட்டு போறீங்க? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ப்ரோ, இந்த பிஜி எங்களுது. நாங்கள் இங்கே தான் தங்கியிருக்கோம். இது கேர்ள்ஸ் பிச்சு தானே? இங்க கேர்ள்ஸும் தங்கியிருப்பாங்க, கூடவே பாய்ஸும் தங்கியிருப்பாங்க. என்ன கேர்ள்ஸ்க்கு தனிரும் பாய்ஸ்க்கு தனிரும்? ஏன் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்படுறியா? நல்லா தான் இருக்கும், ஆனால் அந்த வார்டன் தான் விட மாட்டானே. சூப்பர் ப்ரோ, பேசிட்டே இருங்க, வந்துடுறேன். பாஸ், யார் வேணும் உங்களுக்கு, அதை சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இந்த பிஜியில் தாங்க தங்கியிருக்கு. கல்யாணம்டா. யாரு பேர் என்ன? சுதா. ஓ, சுதாவா? சுதா. டெய்லி நைட்டு இங்கே தான் நின்று கால் பேசின்னு இருப்பாங்க. அங்கே மட்டும் இல்லை, இங்கே தோ அங்கெல்லாம் கூட பேசியிருக்காங்க. கால் மட்டுமா பேசுவாங்க? வீடியோ கால் கூட தான் பேசியிருப்பாங்க. வீடியோ காலா? நீங்க தான் பேசுவீங்க, உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆமாம் ஆமாம் ஆமாம், நான் தான். ஏனிவே ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். புது Enjoy பண்ணுங்க. நல்ல பொண்ணு பாஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் பிஜி. நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு இங்கே தான் இருக்கிறா. என்னை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பெரிய செலிபிரிட்டின்னு. என்னை பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? அவளும் என்னை பார்த்ததில்ல, நானும் அவளை பார்த்தது கிடையாது. நேரில் பார்த்து அவளை அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணி ஐயோ இந்த பிளாகே ஒரே ரொமான்டிக்காக இருக்க போகுது. என்ன நடக்க போதோ எனக்கு தெரியலை. ஐயோ டேய், ஒழுங்கா சொல்லிருங்க. பைப் யாரா உடைச்சது? இப்படி திருன்னு முழிச்சுருந்தா உங்க மேல தான் சந்தேகமா இருக்கு. பைப் நாங்கள் உடைக்கல ஓனர். அடச்சை, நிறுத்துங்க. இங்க பாருங்க, ஒழுங்கா பைப் யார் உடைச்சுன்னு சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா அந்த உடஞ்ச பைப்புக்கு நீங்க தான் காசு கொடுக்கணும். எல்லாத்துக்கும் என்கிட்டே காசு கேளுங்க. வாயை திறந்து சொல்லுங்கடா. வாயை தந்ததை நீ சொல்ல விட மாட்டியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். பின்னாடி பாருங்க, ஒரே கூட்டமாக இருக்கு, ஒரே காமெடியாக இருக்கு. வாங்க போகலாம். ஏய், இங்க வா. என்ன கோட்டமா இருக்கு, சிரிப்பா இருக்கு. யாரா நீ பாட்டுக்குள்ள போயிட்டு இருக்க? ஆமாம், நீ யாரு? டேய், அடா பாவி, யார பாத்தீங்க? சாரி ஓனர். டேய், இவரு சாதாரண ஆளு இல்லடா. இந்த பழுப்பு வந்தது கூட இவர் மனசு உடஞ்சிருக்காது. ஆனா இவரை பார்த்து நீ யாருன்னு கேட்ட பத்தியா? அப்பதான்டா இவரோட மனசு சுக்குநூறா உடஞ்சி செதறி போய் கிடக்குது. ஐயோ, இவனை சும்மா விடக்கூடாது ஓனர் சொல்லிட்டானே. பண்ணி ஆகணும்டா. அது மட்டுமா, நீ கேட்ட கேள்வியால அந்த ஆள் உடம்புல பிபி, சுகர், ஸ்வீட்டு காரணம் எல்லாம் எகிரி போய் கூடிய சீக்கிரம் அந்த ஆள் செத்துருவான். அடச்சி, நிறுத்துங்கடா. இப்ப அவ என்ன கேட்டான்னு சும்மா இஷ்டத்துக்கு சொல்லிட்டே இருக்கீங்க. இல்ல ஓனர், எப்படி கேட்டு கூடாது ஓனர். அடச்சி, ஃபர்ஸ்ட் நீ கேட்டு கூடாது, வாய முடுற, நானே கேட்டுக்கிறேன். தம்பி, நான் தான்ப்பா இந்த வீட்டு ஓனர். அம்மா, நீ யாரு? நான் இங்கே இருக்க பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். ஓ, ஏண்டா ரோட்ல போகும்போது தான் சைட் அடிப்பீங்கன்னு பார்த்தா இப்ப வீடு வீடா வந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நேதே, சைட் அடிக்க வந்துக்கிறியா? நம்ம வீட்டுல சைட் அடிக்கிற அளவுக்கு இங்க பொண்ணுங்களே இல்லையே. ஐயோ இல்லைங்க, நான் இங்கே இருக்க பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். அந்த பொண்ணு பாக்குற மாதிரி இருக்காது, ரொம்ப சுமாரா தான் இருக்கும். நீங்கள் தப்பாகவே நினச்சிட்டு பேசுகிறீங்க. நான் இங்கே இருக்க பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலான்னு பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். எப்பா, பொண்ணு பார்க்க வந்திருக்கியா? இதை நீ முன்னாடியே சொல்ல மாட்டியா? ஐயோ ஓனர், அவங்க முன்னாடி தானே சொல்லுங்கிறான். யோ, அந்த முன்னாடி இல்லடா ஓனர், இந்த முன்னாடியா பாருங்க. நீ பின்னாடியே போயிடு, சாவடிச்சிருவான். அவன் முன்னாடி எங்களை தப்பா பேசாதீங்க, அப்புறம் பின்னாடி வருத்தப்படுவீங்க. பின்னாடியா? இந்த பின்னாடியில் ஓனர், அந்த பின்னாடி. ஏதோ ஒரு முன்னாடி பின்னாடி. ஆளை விடுங்கப்பா. பைப்பு யார்ப்பா உடைச்சது? இதுக்கு மட்டும் வாய் திறக்க மாட்டீங்களே. சரிப்பா தம்பி, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு பார்க்க போகலாம். டேய், யார் அவன்? இருக்கிறதா லூசுன்னு பார்த்தா வரது ஃபுல்லா லூசாவே இருக்கே. ஓனர் அவரே சொல்லிக்கிறாரா? டேய் ஓனர், அதெல்லாம் இருக்கட்டும். பின்னாடி வந்து பாக்குறேன்னு முன்னாடி சொல்ற, பின்னாடி எந்த பக்கம் தானே போனோம்? டேய், இந்த முன்னாடி பின்னாடி எகன முகனெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. இங்க பாரு, நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள உள்ள உடைச்சிருக்கிற பைப்பை ஒழுங்கா நான் வரதுக்குள்ள சரி பண்ணி வைங்க. அதை பத்தி பின்னாடி பேசிக்கலாம்.
முதல்ல முன்னாடி உடஞ்ச கண்ணாடியை பாரு. டேய் இந்த கண்ணாடி யாரா உடைச்சது? அது என் தலையில கட்டு போயா. நீ வாடா அந்த ஆள் கிடக்குறான் லூஸ். டேய் குளிச்சு 3 நாள் ஆகுதுடா, தண்ணி வேற வரல. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க வந்த இடத்துல இங்க கொஞ்சம் பாருங்களேன். டேய் ம், யாரவன் தெரியலடா. இங்க பாத்தீங்களா 2 பேரு. ஏய் அல்ட்ரா லெஜெண்ட் பியூட்டி பாய் ஹேண்ட்ஸம் சாக்லேட் பாய் பெட்கிலி நாயக நீங்க தானே? உங்களை தாங்க எல்லா படம் தேடிட்டு இருக்காங்க. வாங்க நியூஸ் சேனல்ல போய் சொல்லிட்டு வந்துடலாம். இருங்கடா, அது நான் இல்லையா? இது நான் சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதானே நீ? ஐயோ, அது நான் இல்லைங்க. அப்ப வேற என்ன? புடிச்சிட்டேன். வணக்கடி மாப்பிள்ள தேனில இருந்து. அது ஐயோ, அது நான் இல்லைங்க. இல்லையா? அப்ப வேற என்ன? அப்ப யாரா நீ? அது வந்து இந்த ஸ்பீச்ல கியூட்டா ஸ்வீட்டா ஒரு பொண்ணு இருக்காமே, அந்த பொண்ணை பார்க்க வந்திருக்கேன். இந்த பேஜ்ல கியூட்டா ஸ்வீட்டா ஒரு பொண்ணுங்களா? அப்படி யாரும் இல்ல. இந்த பீச் தான். இந்த பேஜியா? நம்ம பீச்ல அதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் அது சொல்ல? அந்த பொண்ணு பேரு சுதா. ஓ சுதாவா? சுதாவா? சுதா நீங்க எதுக்கு பார்க்க வந்திருக்கீங்க? மாப்பிள்ளையே நான் தான்டா. சுதாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லவே இல்லை என்கிட்ட. டேய், கல்யாணம் ஆகுது தான்டா பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். சுதாக்கு கல்யாணம் ஆக போதா? சொல்லவே இல்லை நைட் என்கிட்ட. ஐயோ, எனக்கே காலைல தான்டா தெரியும். உனக்கு காலைல திருட்டும், என்கிட்ட நைட்டு சொல்லிருக்கணும்ல. நைட்டு உன்கிட்ட சொல்லணுமா? நான் இப்ப எப்படி போனா சுதாவை பார்க்க முடியும்? ஓ வலியா? அப்படி வேண்டாம். இப்படியா? இல்ல, அந்த வழி இப்படி போ. இப்படியா? இப்படி போய் இப்படியே போயிட்டு அப்படியே போயிடு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கிளுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. ப்ரோ ஒரு நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ் செல்ஃபி கேக்குறாங்க. இதோ வந்துட்டேன். செல்ஃபில எடுக்க குரூப்ல நானும் உங்க கூட சேர்ந்து ஒரு வீடியோ பேசிக்கிட்டுமா? ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், அங்கிள் வந்து ஒரு பொண்ணை பார்க்க போறாரு. அந்த பொண்ணுக்கு என்னோட ஆழ்ந்த ஆறுதவங்களை சொல்லுங்க. பாய். லூசு பசங்க. போடா. என்னடா அவன் என்னமோ சிரித்துக்கிறான். நீ என்ன தண்ணி எங்கடா? தண்ணி எங்கடா? பக்கெட் எங்கடா? பக்கெட் இது ஒருக்கடா. டேய் தலையில தண்ணி ஏத்துறடா. தண்ணியில பார்த்தா வெட்டுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, நம்ம வந்திருக்கிறது பொண்ணு பார்க்கறதுக்கு. ஸோ இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ பொண்ணுங்க ரூம் இருக்காமே, அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பொண்ணு இருக்க ரூம். எனக்கு அப்படியே செம்மையா தோணுது. அப்படியே செமையா என்ன சார் தோணுது? பிஜில தங்க வந்திருக்கீங்களா? ரெண்ட் எவ்வளவு சொன்னாங்க? அதெல்லாம் இல்ல, நான் இங்க இருக்க பொண்ணு பார்க்க வந்திருக்கேன். ஓ, பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? இங்க தங்கி இருக்க பொண்ணா? எந்த பொண்ணு? ஆமா, அந்த பொண்ணு பேரு சுதா. சுதாவா? அட ஆமாப்பா, அந்த பிள்ளை ஆல்ரெடி கமிட்டட்னு சொல்லுச்சு. அந்த பிள்ளையோட கமிட் ஆனது இவன் தான் போல. ஓஹோ, என்னது கமிட்டடா? என்னடா சொல்றீங்க? என்ன ப்ரோ உங்ககிட்ட நீங்களே பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, அவங்க வருவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அவன் உள்ளதான் நைட்டி போட்டு பல்லு விளக்கிட்டு இருப்பா. இருங்க கூப்பிடுறேன். அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இருங்க. வெயிட் எல்லாம் பண்ணா வரவே மாட்டாங்க. ஏ சுதா, சுதா, ஏ சுதா. என்ன? ஹாய் ஹாய், இதுல யாரு? சுதா. ஹாய். இவதான் சுதா. ஹாய். என்னடி சுதான்னு சொன்ன? நான் பார்க்க வேற கொஞ்சம் அழகா இருக்கேனா, அவன் பார்த்தோன்னே ஓகே சொல்றான்டி. அதுக்கு தான் பார்க்க சுமாரா இருக்க ஒன்னு சுதான்னு சொல்லிட்டேன்டி. ப்ளீஸ் ப்ளீஸ். நான் எங்கடி பார்க்க சுமாரா இருக்கேன்? நீ தான் கேவலமா இருக்க. நான் நல்லா தான் இருக்கேன். ப்ளீஸ் ரீ, நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்கலாம்டி. ப்ளீஸ் ரீ, எனக்காக ப்ளீஸ் 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 செஞ்சு கொடி. நான் தான் சுதா. ஹலோ சுதா. அவங்க சுதானா? அப்ப நீங்க யாரு? இப்ப இங்க நான் தான் சுதானா, இவ தான் சௌந்தர்யா. ஐயோ, எனக்கு குழப்பமா இருக்கு. யார் சௌந்தர்யா, யார் சுதா? எனக்கு ஒண்ணுமே புரியல, சொல்லுங்க. இருங்க, எனக்கு எந்த குழப்பமும் இல்ல. சுதா பார்க்க அழகா இருப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆனா நேர்ல பார்க்கும்போது தான் ரொம்ப அழகா இருக்காங்க. மச்சான், என்னடா அவன் ரொம்ப காஞ்சி போயிருப்பான் போல. காஞ்சி மட்டும் இல்லைங்க, திண்டிவனம், திருவண்ணாமலை, அரக்கோணம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இப்படியே காசி திருவண்ணாமலை அப்படியே திரிங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்தீங்க? ப்ரோ, ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு முன்னாடி இவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னையா? என்னங்க சொல்றீங்க? இப்படி லவ் பண்றீங்களா? யோ, நான் தானே சாக்காகணும், நீ ஏன் சாக்காவுற? அது நியாயமா நான் தான் சாக்காகணும். நீங்க 2 பேரும் எதுக்கு சாக்காறீங்க? ஆமா, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் இந்த விஷயம் கொஞ்ச நாளா ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. இப்ப என்ன பண்றது? ஏங்க நீங்க யாரையும் லவ் பண்ணலையா? நோ, நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன். ஐ அம் சிங்கிள். அப்போ ரெடி டு மிங்கிளா? எல்லாருக்கும் ஒரு லவ் இருக்குங்க, இது சகஜம்தான். நீங்க வேணா நீங்க அவனை பிரேக்கப் பண்ணிட்டு வாங்க.
நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதேதான் இவரும் சொன்னாரு. ஆனா இவருக்கு முன்னாடி இவரை லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னைவா? லவ் யூ. 2 பேர் தானுங்க. சரி பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கதாங்க 2 பேரு. இதுக்கு முன்னாடி ஒரு பீச்சில தங்கியிருந்தேன். அங்க 3 பேரு. அதுக்கும் முன்னாடி போதும் போதும். நான் இவ்வளவோ சொல்லி பார்த்தேங்க. அவங்க கேக்குற மாதிரி தெரியல. என்னைய லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணான். எனக்கு இந்த லவ் மேல எல்லாம் நம்பிக்கை இல்ல. சோ நான் எப்பவுமே சிங்கிள் தான். இது வரைக்கும் நான் யாரையுமே லவ் பண்ணல. ஹலோ அங்கிள், நான் உங்க பொண்ணை பார்த்துட்டேன். எனக்கு பிடிக்கல. எனக்கு உங்க பொண்ணு வேண்டாம். ஓகே. அப்புறம் என்ன, வந்த வேலை முடிஞ்சிச்சுல, கிளம்பல. வந்த வேலை இன்னும் முடியலங்க. நான் சுதாவை தான் பொண்ணு பார்க்க வந்தேன். சுதா செட் ஆகல. பட் ஆனா சௌந்தர்யா ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஏன் கல்யாணம் பண்ணிக்கூடாது? கேக்குறான்ல, சொல்லு. ஏங்க அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க. உங்களுக்கு தான் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால நம்ம 2 பேரும் சினிமா, பார்க்கு, பீச்சுலாம் போவோமா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு சாட்சியா நம்ம ஆளே இல்லாத படத்துக்கு போவோமா? வா வா பாதி செல்ல. ஏங்க சட்டப்படி பார்த்தா அந்த பொண்ணு என்னைய தான் லவ் பண்ணுச்சு. ஓகேவா? அப்ப நானும் தானே போனோம். இந்த போறேன். வெயிட் பண்ணு, நானும் வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்க்க வந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல. பட் அவள் ஃப்ரெண்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் அப்பா அம்மா நம்பர் கொடுத்தீங்கன்னா அது எங்கள் அப்பா அம்மா கிட்ட கொடுத்து உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச சொல்லி முடிவு பண்ணிக்கலாம். அவர்கிட்ட கேட்கணுமே. எவர்கிட்ட? அவர்கிட்ட. என்னோட வானே தங்கம்பல் பலபலக்க